சும்மா டேஸ்டியாக ஒரு பீட்ரூட் சாம்பார் பார்ப்போமாங்க. வேறு லெவல் டேஸ்ட் இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, வெங்காயம், தக்காளி மட்டும்தான். இதை அரிஞ்சு போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுட்டு ஒரு 2 விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு பொரியட்டும்னு சொல்லிட்டு சீரகம் போட்டு பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா பூண்டும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் மெயின் பாயிண்ட்டே இது தாங்க. இந்த இடத்துல சிம்மில் வச்சுட்டு சாம்பார் பொடி போட்டு 2 மிக்ஸ் பண்ணி அதில் வேக வச்சுருந்த பருப்பில் போட்டு 2 கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பீட்ரூட் சாம்பார் ரெடி ஆகிடும். மஸ்ட் ட்ரை ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.